ஆட்டத்தின் கடைசி பந்து, அந்த கடைசி பந்துல கொடூரமான ஆட்டம். யாருமே சத்தியமா எதிர்பார்க்காத ஒரு த்ரில்லரான திக் திக் வெற்றி. ஸோ இந்த வெற்றியின் மூலியமா பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னாடி பார்த்த புள்ளிப்பட்டியல் வேற. ஆனா, இப்ப இருக்கிற புள்ளிப்பட்டியலே வேற அப்படிங்கிற மாதிரி தலைகீழாக நேற்று நடந்த இந்த பரபரப்பான ஆட்டத்தின் மூலியமா பாயிண்ட்ஸ் டேபிள் தலைகீழாக மாறியிருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, புள்ளி பட்டியலில் அந்த கடைசி இடம் இருக்குல்ல, 4வது இடம். அந்த 4வது இடத்துக்கு இப்போ எல்லா டீம் மிகப்பெரிய ஜாம்பவான் டீம்கள் கிட்டத்தட்ட 5 டீம்கள் 4வது இடத்துக்கு அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நேற்றைய ஆட்டத்தினுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மாற்றி விட்டுருக்கு. ஸோ அப்படி நேற்று ஒன்று கிடையாது, 2 ஆட்டம் நடந்திருக்கு. 2 ஆட்டத்தினுடைய ரிசல்ட் இப்போ புள்ளி பட்டியலில் இப்படி அடிதடியை ஏற்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகளை ஏன் உருவாக்கியிருக்கு. முக்கியமாக நேற்று நடந்த 2வது ஆட்டத்தின் கடைசி நேர த்ரில்லரான பரபரப்பான சம்பவங்கள் எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் ஹைலைட்ஸாக பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்படியே பாருங்கள். இதில் நேற்று 2வது ஆட்டம் பஞ்சாப் அதுக்கப்புறமா ஜிடி 2 பேருமே நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மோதுறாங்க. ஸோ பஞ்சாப் டீம் நம்ம பார்த்துருக்கோம், இது வரைக்கும் தோற்காமல் விளையாண்ட டீம். முந்தைய ஆட்டத்தில் தான் ஒரு சின்ன ஜர்க்கு ஒரே ஒரு தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஆனாலுமே பாயிண்ட்ஸ் டேபிளில் அவங்க கீழே சறுக்கல, தொடர்ந்து முதலாவது இடத்துல இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஜிடி நேற்று டாஸ் ஜெயிக்கிறாங்க. கில் பார்த்தீங்கன்னா உஷாரா பஞ்சாப் அவங்களே விளையாடட்டும் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாரு. இதனால் வழக்கம் போல் பஞ்சாப் அணியின் ஓப்பனரான ஆர்யா பிரப்சிம்ரன் 2 பேருமே வராங்க. ஸோ ஆர்யா பிரப்சிம்ரன் அவங்க 2 பேருமே கொடுக்குற துவக்கம் தொடர்ந்து பஞ்சாப் அணிக்கு நிறையா ஆட்டத்தில் ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. ஆனால் நேற்று ஆர்யா பார்த்தீங்கன்னா 2 பந்து தான் சிராஜ் தூக்கிட்டாரு ஆர்யாவை 2 ரன்னுக்கே. ஆனால் பிரப்சிம்ரன் அவரும் ஆர்யா போயிட்டா கூட நல்லா விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் பிரப்சிம்ரன். அவருமே கூட 15 ரன்னுக்கு மேலே நேற்று எடுக்கவே முடியல, 15 ரன்னுக்கு அவுட் ஆகிறாரு. இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அதிர்ச்சியை பஞ்சாப் அணிக்கு காத்திருக்கு. அதாவது காணொலி ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் அவர் செம்மையாக விளையாடுவார். மூன்றாவது இடத்துல வந்து பஞ்சாப் அணிக்கு நிறையா நல்ல ஆட்டத்தை கொடுத்த அவர் நேற்று ஃபஸ்ட்டு பால்லையே காணொலி டக் அவுட் ஆகி ரொம்ப பெரிய ஷாக்கை கொடுக்குறாரு பஞ்சாப் அணிக்கு. ஸோ இந்த அடுத்தடுத்த அதிர்ச்சி இதோட முடியல. அதுக்கப்புறமா வந்த நெஹல் அவர் 1 கிடையாது, 2 கிடையாது, 3 கிடையாது, 6 பந்துகள் தொடர்ச்சியாக விளையாண்டுட்டு டக் அவுட் ஆகி போயிருக்காரு நெஹல். இப்படி அடுத்தடுத்து பந்துகளையும் வீணாக்கி ரன்னும் எடுக்காமல் பஞ்சாப் அணியின் பேட்ஸ்மேன்கள் தொடர்ந்து அவுட் ஆகிறது. ரன் ரேட் ரொம்ப பெரிய அளவில் சரிந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுற அளவுக்கு பஞ்சாப் டீம் பார்த்தீங்கன்னா நிறுத்து தள்ளப்பட்டிருந்தாங்க. முக்கியமாக கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர் எப்படியெல்லாம் அவர் சர்ன்னு சிக்ஸரை பறக்க விட்டதாக பார்த்துருக்கோம் முந்தைய ஆட்டங்களில். ஆனால் நேற்று ஒரு சிக்ஸர் கூட அழிக்கல ஸ்ரேயஸ் ஐயர். பத்தாக்குறைக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாண்டு 21 பால் ஃபேஸ் பண்ணி 19 ரன் மட்டுமே எடுத்த ஸ்ரேயஸ் ஐயர். ஹோல்டர் அவருடைய பாலில் மோசமாக க்ளீன் பவுல்டு ஆனார் ஸ்ரேயஸ் ஐயர். இப்படி இருக்க இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக பஞ்சாப் அணி 150 கூட தொட மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்தார், கொஞ்ச நேரம் நின்று அதுக்கப்புறமா அதிரடியாக விளையாண்டார். 5 சிக்ஸர்கள் 3 4 அடிச்சதால் ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணி 57 ரனில் சூரியன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆனார். அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு மார்க்கோ ஸ்டோய்னிக்ஸ். அவரும் கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்டார், 40 ரன்கள் வரைக்கும் எடுத்தார். கடைசி நேரத்தில் மார்க்கோ ஜான்சன் ஒரு 20 ரன். இதனால் தடுமாறி பஞ்சாப் அணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி 163 ரன் எடுத்துட்டாங்க 20 ஓவருக்கு. ஸோ இந்த ரன்னை சேசிங் பண்ண வராங்க. அதுவும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சாய் சுதர்ஷன், அதே போல் கில் தான். இதில் கில் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா துவக்கத்தில் அதிரடியான துவக்கத்தை கொடுத்துட்டா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கில் அதிரடியான துவக்கத்தை கொடுக்க ட்ரை பண்ணார். ஆனால் 5 ரனில் அவுட் ஆகி வெளியேறினார். ஆனால் சாய் சுதர்ஷன் கடந்த மேட்ச் நம்ம சிஎஸ்கே கிட்ட கூட அவர் எப்படி அடித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். சேம் அதே போல் தான் நின்று பொறுமையாக விளையாண்டார். தேவைப்பட்ட நேரத்தில் மட்டும் ஷாட் அடித்து கரெக்டாக விளையாண்டு டீமை வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போனார். அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு ஜாஷ் பட்லர். 22 பந்துகள் விளையாண்டாலும் விக்கெட் விழாமல் விளையாண்டாரு, 26 ரன் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா வந்த சித்து அவர் ஒரு 15 ரன். ஆனால் சாய் சுதர்ஷன் நல்லா விளையாண்டாரு, 50 கம்ப்ளீட் பண்ணார். திடீர்னு 57 ரனில் அவுட் ஆகிறாரு. ஸோ அந்த தமிழன் போனால் என்ன, இந்த தமிழன் இருக்கேண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாய் சுதர்ஷன் அவருக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வந்து அதிரடியாக விளையாண்டாரு. கரெக்டாக கிட்டத்தட்ட 40 ரன்கள் வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆகாமல் கடைசி வரைக்கும் நின்று கடைசி ஓவருக்கெல்லாம் கிட்டத்தட்ட 10 ரன்கள் வெற்றியின் டார்கெட்டாக குஜராத் அணிக்கு தேவைப்பட்டிருந்தது. ஸோ அந்த நேரத்தில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் தன்வசம் வச்சுக்கிட்ட நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் மேட்ச் பார்த்தீங்கன்னா கடைசியாக பரபரப்பாக போகுது. கடைசி பந்திலையுமே அந்த ஒரு சிக்ஸரை தூக்கி அடித்தார் நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர். இதனால் ஒரே ஒரு பந்து மீதம் இருக்கு வாஷிங்டன் சுந்தர். அவரால் ஒரு த்ரில்லரான திக் வெற்றியை கடைசி நேரத்தில் குஜராத் அணி அவங்க அடைகிறாங்க. பஞ்சாப் அணி தோல்வியே அடையாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்களே, இப்போ ஒன்று கிடையாது, பேக் டு பேக் 2 தோல்வியை பஞ்சாப் அணி அவங்க சந்திச்சிருக்காங்க. ஸோ 2 தோல்வி அடைஞ்சிருந்தாலுமே இப்போ பஞ்சாப் அவங்க தான் பார்த்தீங்கன்னா புலிப்பட்டியலில் முதலாவது இடத்துல இருக்காங்க.
ஸோ இந்த ஆட்டம் தான் இப்படி போச்சு அப்படின்னு பார்த்தா, நேற்று அதுக்கு முன்னாடி சாயந்தரம் நடந்த ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் டீம் தொடர்ச்சியாக 5 வெற்றிகளை குவிச்சிருந்தாங்க நம்ம பார்த்துருந்தோம். அதே போல் கேகேஆர் அணி தொடர்ச்சியாக 6 தோல்விகளை சந்திச்சிருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இவங்க 2 பேரும் மோத போகிறாங்க அப்படின்னா, ஹைதராபாத் டீம் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சா, நேற்று புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கிற ஹைதராபாத் டீம் அவங்களுமே கேகேஆர் அணிக்கிட்ட மோசமாக தோல்வி அடைகிறாங்க. இதனால் இப்போ ஏறக்குறைய முடிஞ்சா 4வது இடத்த பிடிச்சிக்கிறதுக்கான அந்த சின்ன வாய்ப்பு, கொஞ்சோண்டு வாய்ப்பு கேகேஆர் அணி அவங்களுக்கு தொடர்ந்தும் லைவில் தான் இருக்குது இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்குறப்ப. ஸோ ஓவராலாக நேற்று பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே இருந்த 2 டீம் தோற்றுருக்காங்க. ஹைதராபாத் டீம் தோற்றுருக்காங்க. அதுக்கப்புறமா பஞ்சாப் அணி 2 பேருமே தோற்றுருக்காங்க. இதனால் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் நீங்கள் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 5 டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 12 புள்ளிகளோடு இருக்காங்க. பஞ்சாப் மட்டும்தான் 13. ஸோ இப்போ இவங்க எல்லாருக்குமே இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆட்டம் மிச்சம் இருக்குது. இப்போவே பாயிண்ட்ஸ் டேபிளில் அந்த 12 புள்ளிகளோட எடுத்து கீழே இருக்கிற டீம் யாருமே 14 புள்ளிகள் எடுத்தால், அதிகபட்சம் 14, 16 எடுத்தால் கூட நிச்சயமாக பாயிண்ட்ஸ் டேபிளில் பிளே ஆஃப் ரேஸுக்கு உள்ள நுழைய முடியாத நிலைமையை தான் இப்போ புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கிற இந்த 5 அணிகள் பண்ணி வச்சுருக்காங்க. பத்தாக்குறைக்கு நம்ம சிஎஸ்கே கூட பார்த்தீங்கன்னா இப்போ 8 புள்ளிகளோட தான் இருக்காங்க. சிஎஸ்கே அணியுமே நிச்சயம் 16 புள்ளிகள் எடுத்தால் பரவாயில்ல, ஆனால் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளஸில் இருக்கணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் சிஎஸ்கே அணி கூட பிளே ஆஃபுக்கான வாய்ப்பை தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலையில் தான் நம்ம சிஎஸ்கே கூட இருக்காங்க. சிஎஸ்கே அணிக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 ஆட்டம் தான் இருக்குது. 5ம் ஜெயிச்சா பரவாயில்ல, 1 தோத்தா கூட கண்டிப்பாக ரன் ரேட் சிஎஸ்கேவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கு. மேலும் பாயிண்ட்ஸ் டேபிளில் அந்த 4வது இடம், 4வது ஸ்லாட்டுக்கு கிட்டத்தட்ட இப்போவே மிகப்பெரிய அளவில் அடிதடி ஏற்படுற மாதிரி தான் இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்க்குறப்ப இருக்குது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் பிளே ஆஃப் ரேஸுக்கு உள்ளே போக போகிறது 4 டீம் தான். ஆனால் அங்கே பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போவே பார்த்தீங்கன்னா 5 டீம் பிளே ஆஃபுக்கு உள்ளே யார் போக போகிறோம் அப்படின்னு 5 டீம் அந்த 4 இடத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பத்தாக்குறைக்கு நம்ம சிஎஸ்கே, இந்த பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ், இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் பிளே ஆஃபுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போவே பார்த்தீங்கன்னா பற்றி எரியக்கூடிய பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படிங்கிற மாதிரி யார் உள்ளே வர போகிறாங்க, யார் வெளியே போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிலைமை அப்படியே தலைகளாக மாறியிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தோக்காமல் இருந்த அவங்க 2 ஆட்டம் தோத்துக்கிட்டு இருக்காங்க. ராஜஸ்தான் டீம் முதல் 4 ஆட்டம் அதிரடியாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா விளையாண்ட 6 ஆட்டத்தில் 2 ஜெயிச்சிருக்காங்க, 4 தோற்று போயிருக்காங்க. ஸோ 2ஆம் பாதி ரிவெஞ்ச் ஐபிஎல் வீக் நடந்துகிட்டு இருக்கு. இதில் முதல் சுற்றில் ஜெயிச்ச எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அடுத்தடுத்து தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் யாருமே எதிர்பார்க்காத அடுத்தடுத்த ட்விஸ்டான சம்பவங்கள் தொடர்ந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. முக்கியமாக அந்த 4வது ஸ்லாட், அந்த ஒரே ஒரு இடத்துக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அடிதடியே இந்த ஆண்டு ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிளில் நடக்க போகுது. கண்டிப்பாக இதில் இவ்வளோ பெரிய கலவரம் சண்டைக்கு நடுவில் நம்ம சிஎஸ்கே 4வது இடத்துல அந்த ஜஸ்ட்டில் பூந்து 4வது இடத்த பிடிக்கிறது நிச்சயமாக சிஎஸ்கே அணிக்கு கஷ்டமான விஷயம்தான். அதனால் மீதி இருக்கிற 5 ஆட்டங்கள் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா 18 புள்ளிகளோட கெத்தா பாயிண்ட்ஸ் டேபிளில் பிளே ஆஃபுக்கு உள்ள சிஎஸ்கே நுழையலாம். அப்படி ஒன்று தோற்றுட்டா கூட பரவாயில்ல, ரன் ரேட்டை ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணால் கூட 4வது ஸ்லாட்டை கண்டிப்பாக சிஎஸ்கே பிடிச்சிடலாம். ஆனால் அதை விட்டுட்டு 2 ஆட்டங்கள் சிஎஸ்கே தோத்தாங்கன்னா நிச்சயமாக 14 புள்ளிகளோட சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு சத்தியமாக இருக்காது. அந்த அளவுக்கு தான் பயங்கரமாக கொடூரமாக இருக்குது இந்த ஆண்டின் ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள். ஸோ நீங்கள் எந்த 4 டீம் இந்த ஆண்டு ஐபிஎல் பிளே ஆஃபுக்கு உள்ளே போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அதே போல் சிஎஸ்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.